பஸ் டயரேறி குடலெல்லாம் வெளியே சரிஞ்சு செத்து போன ஒரு நாயை உயிரோட கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தவங்க தான் இந்த மாயம்மா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவங்களோட கதையை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். உண்மையை சொல்லப்போனால் நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கேன், 3 இயர்ஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ கமெண்ட்டு இந்த அம்மாவோட கதையை கேட்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமான மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நம்ம மாயம்மாவோட சித்து விளையாட்டுகளை பற்றி பார்ப்போம். 1920களில் வடபகுதியிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்தவங்க தான் இந்த மாயம்மா. என்னதான் 1920லேருந்து வந்தாலும் 1950களில் தான் அங்கிருந்த மக்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்காங்க. அழுக்கு படிஞ்ச முகம், கிழிஞ்சனான கந்தல் துணி, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. பார்க்குறதுக்கே இவங்கக்கிட்ட பேசணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்களோட தோற்றம் இருக்கும். இவங்க அதிகமாக விவேகானந்தர் பாறையில் தான் வெயிலானாலும் சரி மழை வந்தாலும் சரி படுத்து கிடப்பாங்களாம். பாறைகளில் தென்படுற இவங்க சில சமயங்களில் திடீர்னு பார்த்தா கடலுக்கு நடுவில் நீச்சல் அடிப்பாங்களாம். கடலில் கிடைக்கிற சங்குகளை நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்களாம். தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஏதோ யாகம் நடத்துகிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் ஏதோ மனநலம் சரியில்லாதவங்க போல அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிடுவாங்களாம். பல நாட்கள் இப்படியே போக கன்னியாகுமரி ஆளும் பகவதி அம்மன் மாயம்மாவோட மகிமையை உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சாங்க. அந்த அதிசயமான நிகழ்வு அன்னைக்கு தான் நடந்துச்சு. சுற்றுலாக்காக வந்திருந்த கவர்மெண்ட் பஸ் ஒன்று ரோட்டில் இருந்த ஒரு நாய் மேலே வண்டியை தெரியாமல் ஏற்றி போக பயங்கரமான ஒரு சத்தத்தோட கத்திக்கிட்டே குடலெல்லாம் வெளியே வந்து கண் திறந்த நிலையில நாய் தன்னோட கடைசி மூச்சை விட்டுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த மக்கள் எல்லாம் அச்சோ பாவம், வாயில்லா ஜீவன் இப்படி ஆகிடுச்சேன்னு பேசிட்டும் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் கூட்டத்தை விலக்கிட்டு ஓடி வந்த மாயம்மா குடல் சரிஞ்சு கிடந்த அந்த நாயை தன்னோட மடியில் தூக்கி வச்சு வெளியில் கிடந்த அந்த குடலை உள்ள தள்ளி தான் கொண்டு வந்திருந்த வைக்கோலை வச்சு தான் போட்டிருந்த அந்த கந்தல் துணியை கிழிச்சு ஒரு பகுதியை வயிற்றுல கட்டி விட்டாங்க. கட்டி விட்ட இடத்துல அந்த அம்மா கையை வச்சு நீவுனது தான் போதும். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்த மக்களோட ஆச்சரியம் இன்னுமே அதிகமாகுச்சு. ஆமாம், இறந்து போனதா நினச்ச அந்த நாய்க்குட்டி துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சதான். அந்த நொடியிலிருந்து தான் மாயம்மா ஒரு சாதாரண பிறப்பு இல்லை, இவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. மாயம்மா அங்கிருந்த பல மீனவ பெண்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்களாம். பதிலுக்கு அவங்க எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்களாம். அவங்க காப்பாத்தின அந்த நாயும் எப்பவும் அவங்க கூடயே வலம் வர ஆரம்பிக்க அந்த ஏரியால இருந்த பல நாய்களும் அந்த அம்மா கூடயே வந்து பரிவாரமா அவங்க எப்ப நடந்து போனாலும் கூடவே நடந்து போயிட்டு இருக்குமா. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஏரியால எந்த நாய்க்கு அடிபட்டாலும் நேரா நம்ம மாயம்மா கிட்ட தான் ஓடி வந்து தஞ்சம் புகுமா. நாய்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம மாயம்மா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு நாள் அங்கிருந்த பகவதி கோவில் பிரசாதத்தை மாயம்மா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த ஒரு ஊழியர் ஒருத்தருக்கு பயங்கர வயிறு வலின்னு துடிச்சு கதறி இருக்காரு. தான் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சாப்பாட்டுல ஒரு கைப்பிடி எடுத்து அந்த ஊழியருக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு அந்த வயிறு வலி குணமாயிருக்கு. இதை பார்த்த இந்த மக்கள் இந்த ஊர் மட்டும் இல்லாம பல ஊர்கள்லயும் பக்கத்துல இருக்க எல்லா ஊர்கள்லயும் மாயம்மாவோட புகழ் பரவ செஞ்சிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து பல பேர் வெளியூர்ல இருந்தும் நம்ம மாயம்மாவை தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. யார் என்ன கொடுத்தாலும் அம்மா பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் எது கொண்டு வந்து கொடுத்தாலும் தான் கூட இருக்கிற நாய்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் பெட்ஷீட்டு தலகாணி எது கொடுத்தாலும் சரி அதை அந்த நாய்களுக்கு போத்தி விடுறதும் சரி இல்லை தலைவாணி வச்சு வர்றதும் சரி, அந்த நாய்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு மாயம்மாவுக்கு. மாயம்மா எல்லாரு மேலேயும் ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்களாம். கன்னியாகுமரியில் தபோவனம் அமைச்சிருந்த சத்குரு ராமானந்த சுவாமிகள் கன்னியாகுமரி அம்மனே மாயம்மாவா வந்திருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம். மாயம்மாவுக்கு பசிக்கும்போது ஏதாவது ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சு கைக்கு கிடக்கிற உணவுகளை எதுவாக இருந்தாலும் தானும் சாப்பிட்டுட்டு கூட இருக்கிற நாய்களுக்கும் போடுவாங்களாம். அவங்க எந்த கடையில் சாப்பிட்றாங்களோ அடுத்த நாள் அன்னையிலேருந்து அந்த கடையில் அதிகமான லாபத்தை அந்த கடைக்காரங்க பார்ப்பாங்களாம். இதை பார்த்த மற்ற கடைக்காரங்க எப்படியாவது நம்ம கடைக்கு மாயம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி போய் கிடைப்பாங்களாம். அப்படி ஒரு சிறப்பு இந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா எந்த கடையில் நுழையிறாங்களோ அன்னையிலேருந்து அங்கே வியாபாரம் செழுமையாக இருக்குமா. அவங்க ஏன் நாய்கள் மேலே மட்டும் அவ்வளவு பாசம் காட்டினாங்கன்னு கடைசி வரை யாருக்குமே தெரியல. எந்நேரம் பார்த்தாலும் நாய்களோடவே வலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலேயே இவரை பைரவர் சித்தர் அப்படின்னும் கூப்பிடுவாங்களாம். கொஞ்ச காலம் கழித்து அங்கே வந்த ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் மாயம்மாவுக்கு அங்கேயே ஒரு குடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து மாயம்மா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பல காலமாக கன்னியாகுமரியில் வசித்தவங்க செய்த சித்து விளையாட்டுக்கள் ஏராளமாக. சித்தர்னாலே அப்படி தானே இருப்பாங்க. சில காலம் கழித்து அங்கிருந்து புறப்பட்டவங்க சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் வந்து தங்கியிருக்காங்க. அவர் அங்கே வந்த வருஷம் மழை பெய்யாமல் போச்சான். ஊர் மக்கள் எல்லாம்
சேர்ந்து இந்த அம்மா இங்கே வந்ததால தான் மழையே இல்லைன்னு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்ட மாயம்மா சின்னதாக ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு, உங்களோட கவலை இதுதான்னா இன்னைக்கு நைட்டே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே மழை அப்படியே கொட்டி தீர்க்க அப்போ தான் மாயம்மா மகிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மக்கள். அதுக்கப்புறம் சின்ன கொல்லப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆசிரமம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கேயே தங்கி பல பேரோட பிரச்சனைகளையும் பிணிகளையும் தீர்த்திருக்காங்க மாயம்மா. பல ஆன்மீகவாதிகளும் பல அரசியல்வாதிகளும் பல மகான்களும் இந்த அம்மாவோட பெருமையை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மாயம்மாவோட பல வீடியோக்களும் பல சிறப்புகளும் நிறைய இருக்கும். நானும் அதை பார்த்து ரொம்பவே வியந்தேன். இந்த அம்மாவை பற்றி நான் ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சித்தர்கள் என்னென்ன உருவலெல்லாம் நமக்கு சில சமீட்சைகள் கொடுப்பாங்களோ, பள்ளி உருவமாக இருந்தாலும் சரி, நாய் வடிவத்துலையும் சரி, ஏதோ ஒரு விஷயம். இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் கூட நாய்கள் குலைச்சிக்கிட்டே தான் இருக்குது. எப்பயுமே இந்த விஷயம் எங்கள் வீட்டு சைடு நடந்ததே இல்லை. நான் நிறைய ஆடியோ இங்கேருந்து தான் போட்டிருக்கேன். பட் இந்த அம்மாவை பற்றி பேசும்போது மட்டும் இந்த நாய்கள் குறைக்கிற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே மாயம்மா அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்னுமே சில விஷயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு ஜீவ சமாதிக்குள்ளே போகும்போது அங்கே வைப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உணர முடியும். அப்படி நான் ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கு காலையில் கிளம்பும்போது முதல்ல சேலத்தில் நான் பல வருடங்களாக வசித்தாலும் கிளம்புற அன்னைக்கு காலையில் வண்டு ரூபத்தில் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க இந்த மாயம்மா. சொல்லவே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இவங்களோட மகிமையை இந்த ஜீவ சமாதிக்கு வர்ற பல பேர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. 1920 பிப்ரவரி 9 மாயம்மா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தேவி ஸ்ரீ மாயம்மாக்கு கன்னியாகுமரியிலையும் ஜீவசமாதி அமைச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க. பொதுவாக கர்ம தோஷங்கள்ல இருந்து நாம விலக நமக்கு சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு மிகவும் முக்கியமானது. அதில் எனக்கு முதல்ல ஈர்ப்பு வந்தது மாயம்மா மேலே தான். இன்னமும் ஜீவசமாதிகளின் தேடல் தொடரும். கண்டிப்பாக சொல்கிறேன், மாயம்மாவோட ஜீவசமாதியில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இவர் பண்ண சித்து விளையாட்டுகள் இன்னும் ஏராளம். கண்டிப்பாக நீங்கள் இவங்களோட அருமையை தெரிஞ்சுக்கணும். ஒரு முறையாவது இந்த அம்மாவோட மாயம்மாவோட ஜீவசமாதிக்கு வரணும். பல சிறப்புகள் கொண்ட மாயம்மாவோட ஜீவசமாதி சேலம் டு ஏற்காடு போகிற வழியில் சின்ன கொல்லப்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப்பில் மாயம்மா ஜீவசமாதின்னு போட்டேன். கண்டிப்பாக வரும். ஒரு முறையாவது ஜீவசமாதிகளோட குருமார்களோட வரல பெறணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு ஜீவசமாதியோட வரலாறையும் அவங்க என்னென்ன மகிமைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.